எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கரி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய தேங்காய் வச்சு அரைச்ச மீன் குழம்பு. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: வெங்காயம் ஒரு 1.5, தக்காளி 1 பெருசு, தேங்காய் பத்தை ஒரு 3, பூண்டு ஒரு 10 பல், மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு கையளவு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, வெந்தயம், சீரகம், சோம்பு, கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு தண்ணீர். அப்புறம் மீன் எடுத்து நான் கட் பண்ணி மஞ்சளில் கழுவி வச்சுருக்கேன். இது விலை மீன். உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பேஸ்ட் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு, பொடி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கனமான பாத்திரத்தை வச்சு மீடியம் சூட்டுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது பாத்திரத்தில் சூடேறின உடனே அதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் ரொம்ப நல்லா சூடாக ஆயிடுச்சு. இதில் நம்ம தாளிக்க வச்சுருந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து முடித்ததும் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது அதில் மூடியை போட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் அதை குக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிடுச்சு. இன்னமும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விடுங்க. அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போ மறுபடியும் ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிட்டு அதில் மீன் துண்டுகளை எல்லாம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சுருங்க. மீனெல்லாம் ரொம்ப நல்லா குழம்புல மூழ்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மீன் எல்லாம் ரொம்பவும் சமமாக வேகும். திரும்பவும் அதில் மூடியை போட்டு மறுபடியும் கொதிக்கிற வரைக்கும்
இதை நம்ம வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ மீனும் ரொம்ப நல்லா வெந்திருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு குழம்பு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது ஒரு 4-5 நிமிஷத்துலேயே நீங்கள் எடுத்து இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். கூடவே மேலே கொஞ்சம் கொரியாண்டர் இலையை போட்டு அதை நல்லா கார்னிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பக்கத்தில் சொல்லுங்கள். இந்த மீன் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கறி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.